நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 10 விஷயத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் சேயிங் குட் மார்னிங் ஆர் குட் நைட் டெக்ஸ்ட் இது மட்டும் போதாதுங்க. யூ நீட் மோர் இன்டென்ஸ் கான்வர்சேஷன் டு மேக் திஸ் லாஸ்ட். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. எப்பவும் ரொம்ப வேர்ஸ்ட் எதிர்பார்க்காதீங்க. ஒருத்தவங்க கிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னா உடனே அவங்கள சீட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். தே மைட் பி பிஸி இல்லையா? உங்களை மட்டும் தானே. டோன்ட் பி டூ ஜெலஸ் கைஸ். தே ஆல்சோ ஹேவ் அ லைஃப். உங்களோட பயத்தை பிரச்சனையாக மாற்றிடாதீங்க. நாட் புட்டிங் எஃபர்ட், அதாவது எப்போவுமே ஒருத்தன் பிஸியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. நான் எப்போவுமே பிஸியாக இருக்கேன் அப்படின்றத விட்டுட்டு 2 சைடுமே எஃபர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் கம்பேரிங் யுவர் லைஃப் வித் அதர்ஸ். அந்த கப்பல் டெய்லி வீடியோ கால் பண்ணுறாங்க அப்படின்றனால நீங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரியா? ஸோ அவங்களோட லைஃப் வேறு, உங்களோட லைஃப் வேறு. ப்ளீஸ் டாக் அபவுட் யூர் ஃப்யூச்சர் பிளான்ஸ். சுத்தமாக ஃப்யூச்சர் பற்றியே பேசாமல் மேபி சம்டே நடக்கலாம், இட்ஸ் டோட்லி நாட் இன் மை ஹேண்ட்ஸ், இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் விட்டுட்டு ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும், ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கும். ஸ்டாப் ட்ரைங் டு கண்ட்ரோல் தெம். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபார் அபார்ட் தட் டசன்ட் மீன் யூ கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவர் எங்கே போகணும், யாரை பார்க்கணும், என்ன சாப்பிடணும், இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் அதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க உங்கள் மேலே காதல் இருக்குது அப்படின்னா. ஓகே, பட் டோன்ட் கண்ட்ரோல் தெம். நீ இதை சொல்லணும், இதை பண்ணணும் அப்படின்னு. ரெஸ்பெக்ட் தேர் இண்டிபெண்டன்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்றனால இது ஒரு மிகப்பெரிய லாயல்ட்டி டெஸ்ட். உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி. தூரமாக இருக்காங்க அப்படின்றனால ஐ எம் டாக்கிங் டு சம் ஒன், ஆர் அவன் என் கூட இல்லை அப்படின்றனால ஐ எம் ஜஸ்ட் பிகமிங் க்ளோஸ் டு சம் ஒன் அப்படின்றது எந்த விதத்தையும் ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகாது. ஸ்டாப் லையிங். லாங் டிஸ்டன்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஹானஸ்டி. ஒரு சின்ன சின்ன பொய்கள் உங்களோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. எமோஷ்னலி ஓப்பன் அப் ஆகவே மாட்டாங்க. கண்டிப்பாக பண்ணணும். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தானே, எதுக்கு இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும், அவன் கஷ்டப்படுவான் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஷேரிங் யுவர் லவ். ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறது, ரொமான்டிக்காக பேசுகிறது, அது மட்டும் லவ் இல்லை. யூ ஷுட் ஆல்சோ ஷேர் யுவர் ஸ்ட்ரகிள். ஃபைனலி, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இட்ஸ் டோட்லி வர்த் இட் இஃப் யூ ஆர் மென்ட் டு பி ஃபார் ஈச் அதர். சரியா? See you in another video.